வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. கதவு பூட்டி தான் இருக்கு. ஆனா அந்த பூட்டிய வீட்டுக்குள்ள ஒரு மாபெரும் அதிசயம் நடந்துட்டு இருந்தது. மருத்துவர்களாலும் அறிவியலாலும் விளக்கி சொல்ல முடியாத ஒரு விஷயம் அந்த சாதாரண குடும்பத்தோட பூஜை அறையில நடக்குது. கஷ்டத்தின் உச்சகட்டத்துல இருந்த அந்த குடும்பம் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தப்போ அவங்களால சொந்த கண்களையே நம்ப முடியல. அங்க இருந்த பெரியவாளோட படம் செஞ்ச அந்த ஒரு விஷயம் அவங்களோட ஒட்டுமொத்த வறுமையையும் தீராத நோயையும் ஒரே நொடியில விரட்டி அடிச்சுது. பூட்டிய வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்தது? அது மகாபிரிவாளோட நேரடி அருளா? வாங்க, மெய்சில் இருக்க வைக்கும் அந்த உண்மை சம்பவத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். குடும்பத்தின் சூழலும் தீராத துன்பமும். இது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல நடந்த உண்மை நிகழ்ச்சி. சீனிவாசன் என்பவருக்கு நீண்ட நாட்களா வேலை இல்லை. கையில் இருந்த சேமிப்பு எல்லாம் கரைஞ்சு போச்சு. அது மட்டுமல்லாம அவரோட தாயாருக்கு பக்கவாதம் வந்து படுக்கையில இருந்தாங்க. மருத்துவ செலவு ஒரு பக்கம், வீட்டின் வறுமை மறுபக்கம்னு குடும்பமே நிலை குலைஞ்சு போய் இருந்தது. சீனிவாசனோட மனைவி லக்ஷ்மி தினமும் பெரியவா படத்துக்கு முன்னாடி நின்று கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்றதை தவிர வேற எதுவுமே அவங்களால பண்ண முடியல. எல்லா கதவும் மூடிச்சு, நமக்கு இனி வாழ வழியே இல்லையா? சீனிவாசன் புலம்பாத நாளே இல்லை. பூட்டிய வீட்டில் நடந்த விசித்திரம். ஒரு நாள் தாயாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. காலையிலேயே வீட்டை பூட்டி அனைவரும் கிளம்பி சென்றார்கள். மாலை 6 மணிக்கு மேல் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். சீனிவாசன் வீட்டின் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்த அடுத்த நொடி வீடு முழுவதும் ஒரு அலாதியான துளசி மற்றும் சந்தன நறுமணம் வீசியது. காலையில நாங்க வீட்டை பூட்டும் போது எந்த விளக்கும் ஏத்தலையே, அப்புறம் எப்படி இந்த வாசனை வருதுன்னு யோசிச்சுட்டு பூஜை அறைக்கு ஓடினாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி அவங்கள அப்படியே உறைய வச்சது. காலையில் அணைந்து கிடந்த காமாட்சி அம்மன் விளக்கு தனிச்சையாக பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பெரியவாவின் படத்திற்கு முன் புதியதாக வில்வ இலைகளும் பிரசாதமும் வைக்கப்பட்டிருந்தன. பேரதிசயமும் பெரியவாவின் அருளும். பூட்டிய வீட்டுக்குள் யார் வந்தது? எப்படி விளக்கு எரியது? அவர்கள் திகைத்து நின்று கொண்டிருந்த அந்த நொடியில் படுக்கையில் 6 மாதங்களாக பேச முடியாமல் நகர முடியாமல் கிடந்த சீனிவாசனின் தாயார் திடீரென தானாகவே எழுந்து உட்கார்ந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த குடும்பத்தையே கண்ணீரில் நனைய வச்சது. குழந்தைகளா, நீங்க வெளியே போன கொஞ்ச நேரத்துல கையில் தந்தத்தோட காவி உடை அணிந்த ஒரு பெரியவர் வீட்டுக்குள்ள வந்தார். என் தலையில கை வச்சு ஆசிர்வதிச்சாரு. உன் குடும்பத்தோட கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, பயப்படாதுன்னு சொன்னாரு. பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு போனாரு. சீனிவாசனுக்கும் லக்ஷ்மிக்கும் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. வந்தது வேறு யாரும் இல்ல, நடமாடும் தெய்வமான காஞ்சி மகா பெரிவாதான். மாறிய வாழ்க்கை. அந்த சம்பவத்தை பிறகு சீனிவாசன் தாயார் முழுமையாக குணமடைந்து நடக்கத் தொடங்கினார். அடுத்த ஒரே வாரத்தில் சீனிவாசனுக்கு எதிர்பாராத விதமாக நல்ல சம்பளத்தில் ஒரு புதிய வேலை கிடைத்தது. அவர்களின் வறுமை முற்றிலும் விலகியது. தன் பக்தனின் வீட்டில் கஷ்டமும் நோயும் சூழ்ந்தபோது பூட்டிய கதவுகளையும் தாண்டி வந்து அருள் பாலித்தவர் நம் மகா பெரியவா. உங்கள் வீட்டிலும் கஷ்டங்கள் தீராமல் இருக்கலாம், கதவுகள் மூடப்பட்டது போல் தோணலாம். ஆனால் பெரியவா மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால் அவர் உங்கள் வீட்டிற்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்கள் துயரத்தை போக்குவார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம்.
இந்த மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகா பெரிவாவின் ஆசீர்வாதமும் மகா பெரிவாவின் அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும். நன்றி.